போயிடுவாங்க, உட்காந்துட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சாங்க. இன்னைக்கு 9 நாள் ஆச்சு. 9 நாள்ல சுதந்திர தினம் 15ஆம் தேதி வரப்போதா, அது வழி கூட உட்காருவோம். இப்போ நாங்க வந்து வேலை செஞ்சுன்னு இருக்கிறோம், திடீர்னு வந்து கழுத்தை பிடிச்சி கீழே தள்ள நாங்க என்ன பண்ண முடியும்? இனிமே வந்து நீங்கள் சென்னை மாநகராட்சியோட தொழிலாளி கிடையாது, நீங்கள் ராம்கி கான்ட்ராக்டோட தொழிலாளிங்க. விருப்பம் இருந்தால் போய் சேர்ந்துக்கோங்க, இல்லைன்னா இல்லைன்னு. எங்களுக்கு 15 வருஷமா எங்களுக்கு காலில் மரியாதை பண்ணி, ஐயோ நான் துப்புரவு தொழிலாளர் தான் நாங்கள், இன்னைக்கு எங்கே விட்டீங்க? அந்த குப்பை நாங்கள் வாரிக்கு ரோட்டை கிளீன் பண்ண, ஊரை கிளீன் பண்ணி இன்னைக்கு எங்களுக்கு தூக்கி போட்டாங்க. எங்களுக்கு வீட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குது தான். ஆனால் இங்கே உங்களுக்காக வந்து இதெல்லாம் நாங்கள் உங்கள் இடத்த எவ்வளோ நாங்கள் க்ளீன் பண்ணியிருப்போம். இந்த கொரோனா காலகட்டத்தில் எவ்வளோ ஒரு எல்லாம் உயிருக்கு பயந்துருந்த காலகட்டத்தில் அவங்க தான் இந்த நாட்டுக்காக உயிரை தியாகம் செய்து 9வது நாளாக ஒரு போராட்டம் நடக்குதுன்னு போது இந்த அரசு சுத்தமாக கண்டுக்காம தான் இருக்குது. இவங்க பணி நிரந்தரம் தான் கேட்குறாங்க, இதை கூட பண்ணி தர மாட்டுறாங்க. ஒரு அரசு அவங்க தொழிலை வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை எதுக்கு ப்ரைவேட் கிட்ட கொடுக்கணும்? தயவுசெய்து எங்களுக்கு பணி நிறுவனம் மட்டும் பண்ணால் மட்டும் போதும், வேறு எதுவுமே இல்லை. பேச்சுவார்த்தை ஒரு 2-3 வாட்டியாக நடந்தது, எல்லாமே தோல்வி தான் முடிஞ்சிருக்கு. அரசாங்கம் எங்களுக்கு இந்த பணியை வந்து நிரந்தரமாக்கி கொடுக்கணுன்றது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. தயவுசெய்து இதை வந்து செவிசாய்த்து அரசாங்கம் அவங்களுக்கான வேலைகளை கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். யாருக்கு எதிராக போராட்டிட்டு இருக்காங்க? அவங்க கேட்கணும். இவங்க யாருக்கு எதிராக? அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டிட்டு இருக்காங்க. அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டிட்டு இருக்காங்க. தலைவரா முதல் தலைவரை வந்து குரல் கொடுத்துருக்காரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது எதிர்கட்சியோ இல்லை இருக்கிற இந்த எத்தனை கட்சியோ இருக்கட்டும், அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. ஒன்றா தெரியுமா, கட்சிகள் தன்னோட விளம்பரத்துக்காக இப்போ வந்து அவங்களோட ஒரு செல்ஃபாக்க மாற்றிப்பாங்க. இதை புரியுதுங்களா? தனக்கு ஏதோ இவங்களே ஒரு விளம்பரம் தான் இதை எடுத்துன்னு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஓட்டுக்காக. யாருமே இவங்களுக்கு முன் வரல. நாங்கள் என்ன தெரியுமா கேட்குறோம், இவங்களுக்காக நீங்கள் வந்து என்ன இவங்க கூட உட்காந்தீங்களா? இவங்க கூட வந்து இப்போ எதனா இந்த போராட்டத்துக்கு எதனா கூட நின்னீங்களா? யாருமே நிற்கல, சும்மா எதனா ஒன்று சொல்றாங்க, பேசுறாங்க. சமூக ஆர்வலருங்க, எங்களுக்கு சிம்பிளா இது வந்து அரசியல் கிடையாது. இல்ல இது வந்து எல்லாருமே வந்தாங்க, வந்தவங்க ஒன்னே வந்தாங்க, போட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சுங்க. இவங்களுக்காக யாருங்க கூட நிப்பாங்க? நான் கேட்கறேன், வந்து நில்லுங்க. ஒரு கட்சியிலையும் லட்சம் பேர்கிட்ட இருக்கீங்களா? எனக்கு லட்சம் பேர்கிட்ட இருக்கீங்களா? வாங்க இங்க ஒரு கோடி பேர் நில்லுங்க, ஜல்லிக்கட்டு மாதிரி மாத்தி கொடுங்க, இவங்களுக்கு வந்து நிக்க வைங்க, உங்களுக்கு வேலையை வாங்கி கொடுங்க. அதை வாங்கி தர மாட்டீங்களே? பொம்பளைக்கு என்ன இல்லை, இது எல்லாத்தையும் ஓப்பனா சொல்ல முடியுமா? அதையும் சொல்லிட்டு தான் உட்காந்துக்கிறாங்க. இது நியூஸ் வந்து எடுக்கிறாங்க, உன்ன தள்ளி எதனா ஒரு நியூஸ், ஒரு கடுப்பெடுப்பு, ஒரு கொள்ளெடுப்பு போட்டு எந்த ஸ்டால்ல பார்த்தாலும் அதுதான் ஓடும். இன்னைக்கு ஃபுல்லா ஓடும், அதுதான் வரும், அதுதான் பேசுவாங்க. 9 நாளா நடக்குது. ஏன் இது பரவல? ஏன் தெரியல? மக்களுக்கு தெரியல. இருக்கிறவங்க ஏன் வரல? ஒரு தப்பு பண்ணா மட்டும் அந்த அதை ஆச்சு இந்த ஆம்பளை கட்சி பேசுறாங்களே, இப்ப ஏன் வரல? எதுக்கு வரல? எங்க கண்ணீர் தெரியலையா? ஊருக்கு இப்ப முதலமைச்சர்னா என்ன பண்றாங்க? காலையில எங்களுக்கு போன் வந்துரும், மேயர் வராரு சீக்கிரம் வாங்கன்ட்டு ரோட்டை கிளீன் பண்ணோம். அதுக்கெல்லாம் நாங்க வேணா, இதுக்கு தேவையில்லையா? இப்ப தேவையில்லையா? எப்படி விட்டீங்க? எங்களை கேட்கறது எப்படி கான்ட்ராக்ட் விட்டீங்க? எங்களை ஏன் வித்தீங்க? எங்களையா வித்தீங்க? நாங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எங்களையா விக்கிறீங்க கான்ட்ராக்டுக்கு? இல்ல, அவர் வாக்குறுதி கொடுத்தாரு, நான் வந்தா நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் கையெழுத்து போடுறேன். திமுக கஞ்சரிது செய்வான் தான் எல்லாம் ஓட்டு போட்டோம், நாங்க நம்பிதான் ஓட்டு போட்டோம். இன்னைக்கு ஏமாத்தி 4 வருஷம் காத்துட்டோம். எப்படி விட்டீங்க? எங்களை ஏன் வித்தீங்க? ஆமா, அந்த வீடியோட இருக்குப்பா. அவர் சொன்ன அந்த வீடியோட இருக்கு. விட்டுட்டு இன்னைக்கு சேகர் பாபா காலைல பறி விட்டு வாக்குறுதியில கூட நாங்க உங்களுக்கு கேட்கலையா? சேகர் பாபா கேட்கல, மேயர் பிரியா என்ன பேசுறாங்க? அவங்க என்ன பேசினுக்கிறாங்க தெரியுமா? பேசுறது எடுத்தாங்கன்னா நாங்க இல்ல வந்து செய்வாங்கன்னா எப்படி செய்வாங்க? இத்தனை வருஷம் 15 வருஷமா நாங்க வேலை செஞ்சுட்டு கான்ட்ராக்ட்ல எப்படி போவோம்? என்ன செட்டில்மெண்ட் குத்தியா? பிஎஃப் செய்யல, எதனா புண்ணியா? எது இல்ல, தினக்கூலி தானே, தினக்கூலி தானே. அப்படியே ஒரு 10 வருஷம் சின்ன நீ சேர 10 வருஷம் முன்னாடி நீ கேட்கலன்னா எப்படி கேட்பாங்க? 10 வருஷம் முன்னாடி எங்களுக்கு நான் அக்ரிமெண்ட்டை போட்டா 10 வருஷம் சென்று நான் கான்ட்ராக்ட் விட்டுருவேன் சொல்லாம்பா. அன்னைக்கு பிடிச்சிருக்கல, இன்னைக்கு எதனா நாங்க நிக்கக்குள்ள ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்போம், மனசு திருப்தியா இருக்கு. எதுவுமே இல்ல. இன்னைக்கு 31ஆம் தேதி வேலை செஞ்சு 1ஆம் தேதி போக்குள்ள நோட்டு போனா எப்படி? அது இப்போ நாங்க வந்து வேலை செஞ்சுன்னு இருக்கிறோம், திடீர்னு வந்து கழுத்தை பிடிச்சி கீழே தள்ள நாங்க என்ன பண்ண முடியும்? எங்கெங்க விடுறாங்கன்னா எங்களுக்கு தெரியும், எங்க வட்டத்துல வரும்போது தான் நாங்க வர முடியும். இப்போ 3வது தெருவில் சண்டை வருதுன்னா நாங்க போக முடியுமா? எங்க வீடு பக்கத்துல இருந்தா தான் நாங்க போக முடியும். அதான் எங்களுக்கு நிறைவேற்றி எங்களுக்கு பர்மனெண்ட்ல நிரந்தர வேலை கொடு, நிரந்தர வேலை கொடியா. எல்லா கஷ்டத்திலும் நாங்க வேலை செஞ்சோம்,
இப்போ எங்களுக்கு வேலைன்னா எங்க போட்டோம்? எங்களுக்கு வேலை கொடு, அவ்வளவுதான். வேற எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு வேலை அதே மாதிரி மோடி இதுவுமே கேட்கலையா? இப்போ மட்டும் நாங்க வந்தா மட்டும் ஏன் கேக்குறேன்னு மட்டும் சொல்றீங்க. ஏன்னா இவங்க தானே வாக்குறுதி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஆட்சியில உட்கார்ந்ததே ட்ரெயின் உங்களுக்கு தான். இவ்வளவு நாள் வரைக்கும் என்ன இப்போ வந்து ஒரு விஷயமா சுனாமில வேலை செஞ்சுன்னுக்கிறையா, ஒரு வீட்டுல போய் தண்ணி கேட்டோம். இந்த தொட்டி இருக்கு பாத்தீங்களா, பாத்ரூம் தொட்டி, அதுல ஒரு 1/2 லிட்டர் வச்சிருக்காங்க. பாலுக்கு ஊத்துற 1/2 லிட்டரு. அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மான்னு கேட்டோம். அந்த தண்ணிய அந்த தொட்டில இருந்து அந்த அம்மா மொண்டு அங்க வைக்கிறாங்க. நான் கண்ணால பாத்துட்டேன். சொல்றாங்க அது தொட்டி தண்ணியா குடிக்கிறதுக்கு. அப்ப நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் நீங்க யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு நாங்க கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு நாங்க எங்களுக்கு என்ன சலுகை, எனக்கு என்ன லாபம் சொல்லுங்க. ஸ்டாலின் என்ன சொன்னாரு? நீங்க எங்களுக்கு ஓட்டு போட ஜெயிக்க வச்சு நாங்க நல்லதை செய்யறோம். இதுதான் நல்லதை செய்யறாரு. இதான் நல்லதை செஞ்சாரப்பா. இப்ப செய்யறாரு. முதலமைச்சர் இங்க வந்து எங்களுக்கு பதில் சொல்லணும். அவர் எங்களுக்கு வரவே கூடாது. சொல்றது கேட்கணுமா இல்ல? தமிழ்நாட்டுல தமிழ் அவன் உண்டான அவன் நாங்க தான் இங்க போச்சு. நீங்க தான் இருக்கிறோம். அவன் யாருன்னே தெரியாது சார் பாபு. எங்களுக்கு வந்து நீங்க முடிவு பாரு சொல்லுவோம். சார் பாபு யாருன்னே தெரியாது. என்ன விஷயம் அப்படின்னா, தூய்மை பணியாளர்கள் கடவுள்கள். முதல்வர் அவர்களே, இந்த கடவுள்களுக்கு உங்களோட அந்த வரத்தை மட்டும் கொடுத்துருங்க. இந்த வரத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த மாநகராட்சியை சொர்க்க நகராட்சியாக மாற்றி கொடுத்துருவாங்க. அப்படி ஆக்கலைன்னா அது உங்களோட இயற்கை சீற்றமாக மாறும். நாளைக்கு அந்த சீற்றத்துலையும் வரப்போகிறது யாருது அப்படின்னா இந்த மக்கள் தான் வருவாங்க, இவங்க தான் வருவாங்க. கொரோனா காலத்தில் இவங்களுக்கு வந்து மலர் தூவுனீங்க, இவங்களுக்கு மாலை போட்டிங்க, இவங்களை கடவுளுக்கு இணையாக வந்து கொண்டாடினீங்க. இப்போ யாருமே அவங்க சப்போர்ட் கூட நிற்க மாட்டீங்க. படித்த மக்கள், படித்த இளைஞர்கள் எல்லாருமே இவங்க பின்னாடி வாங்க. இவங்களுக்காக நீங்கள் வந்து ஒரு பதிவு போடுங்க. அது உலகம் முழுக்க பரவட்டும். ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் இந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றி ஆகணும். அது உங்கள் எல்லா குடும்பத்துக்கும் நல்லதை சேர்க்கும். வணக்கம். இப்போ நாங்கள் வந்து கானா கலைஞர்கள் சார்பாக வந்திருக்கோம். ஏன்னா துப்புரவு பணியாளர்கள் வந்து தொடர்ந்து 9 நாளாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அரசு வந்து இதை பற்றி எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டுது, சுத்தமாக கண்டுக்காமல் இருக்குது. இதுலேயும் அடித்தட்டு மக்கள் பிரச்சனைனா சுத்தமாக எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் தான் இருக்குது. ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 10 நாளுக்கு மேலே போராட்டமே நடக்கக்கூடாதுன்ற ஒரு இது இருக்குது. இருந்தாலும் 9வது நாளாக ஒரு போராட்டம் நடக்குதுன்னு போது இந்த அரசு சுத்தமாக கண்டுக்காமல் தான் இருக்குது. இவங்க பணி நிரந்தரம் தான் கேட்குறாங்க, இதை கூட பண்ணி தர மாட்டுறாங்க. ஒரு அரசு அவங்க தொழிலை வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை எதுக்கு ப்ரைவேட் கிட்ட கொடுக்கணும்? அப்படி ப்ரைவேட் கிட்ட போனால் மக்களுக்கான பாதிப்பு தான் அதில் நிறைய இருக்குது. அதனால் வந்து இவங்க அரசு தொழிலை வந்து அரசே வந்து அவங்களுக்கு கீழே அவங்க வேலை செய்கிற மாதிரி பார்த்துக்கணுன்றது தான் எங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். அண்ணன் நரேன் அண்ணன், அப்புறம் கானா வினோத் அண்ணன் தலைமையில் ஒரு கானா கலைஞர்கள் சார்பாக அவங்களுக்கு மதிய உணவு கொடுத்துட்டு அவங்க கூட நின்று கொஞ்சம் நேரம் அவங்க ஆறுதலாக பேசிட்டு அவங்களுடைய கஷ்டங்களை வேதனைகளை நாங்கள் பாட்டாக பாடியிருக்கோம். அதே போல் இந்த மக்கள் கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, இந்த நாடு முழுக்க நாத்தடிக்கும் குப்பைகளோ குவிந்திருக்கும், துப்புரவே பணி இல்லைன்னா 7 மணிக்கு விசில் அடித்து வீடு வீடாக எழுப்புவோம். வாட்டர் கேனு வாட்டர் பாக்கெட்டு கவரை எல்லாம் பொறுக்குவோம். குப்பை கூடைய மாட்டிக்கின்னு ரோடு ரோடாக திரியுவோம். வேகாத வெயிலையும் தீய போல எரியுவோம். நாங்கள் கஷ்டப்பட்டு போராடி கேட்பதெல்லாம் ஒன்று, எங்களை ஏனோ ஒதுக்குறது இந்த அரசாங்கம். நின்று அரசாங்கம் எங்களுடைய நிலைமையத்தான் மாற்றணும். நிரந்தரமாக இந்த பணியை தானே கொடுக்கணும், கிடைக்கணும், அரசாங்கம் கொடுக்கணும். துப்புரவு பணி இல்லைன்னா இந்த நாடு முழுக்க நாத்தடிக்கும் குப்பைகளும் குவிந்திருக்கும். துப்புரவு பணி இல்லைன்னா தூய்மையாக இருக்கும் எங்க துப்புரவு வேலை. காலை விட்டா தூய்மையாக இருக்கு எங்க துப்புரவு வேலை. காவம் அடைச்சிக்கினாலும் காலை விடுவோம் நாங்கள் கவலைப்படாம. சுத்தமாக பெருக்குவது எங்களோட வேலை, நாங்கள் மறக்காம எங்களோட இந்த போராட்டத்தினால. அரசாங்கம் எங்களுக்கு இந்த பணியை வந்து நிரந்தரமாக்கி கொடுக்கணுன்றது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. தயவுசெய்து இதை வந்து செவிசாய்த்து அரசாங்கம் அவங்களுக்கான வேலைகளை கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும்.
ஏன்னா ஒரு 9 நாளாக வந்து இங்கேயே இருக்காங்க, எங்கேயும் போக முடியல. அவங்க ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு கூட சரியான வசதி இல்லை. இந்த இடத்துல நின்று இவ்வளோ நாளாக போராட்டம் பண்ணுறாங்க. அரசாங்கம் யாரும் வந்து என்னன்னு கூட அவங்களோட கோரிக்கை என்னன்னு கூட கேட்கறதுக்கு கூட யாருக்கும் நேரம் இல்லாமல் இருக்குது. ஸோ தயவுசெய்து இதை மக்கள் நீங்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். அவங்களோட போராட்டத்துக்கு நம்ம எல்லாரும் துணை நிற்கணும். இப்போ வந்து 9வது நாளாக தொடர் போராட்டம் நடந்துருக்குது. உள்ளுறுப்பு போராட்டம். எதனாலனா எங்களை வந்து கான்ட்ராக்டுக்குள்ளே போக சொல்கிறாங்க. கான்ட்ராக்டுக்குள்ளே போகிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. இப்போ வந்து 23,000 ரூபாய் நாங்கள் சம்பளம் வாங்குகிறோம். கான்ட்ராக்டுக்குள்ளேன்னா 16,000 ரூபாய் தான் சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த 23க்கும் 16,000க்கும் 7,000 ரூபாய் டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த 7,000 ரூபாய் டிஃப்ரெண்ட்டுக்கு 23,000 ரூபாய் நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் உழைப்போர் உரிமை இயக்கம் L2Cயில் மாநில தலைவர் பாரதி தோழர் அவர் தான் எங்களுக்கு வந்து போராடி 9 நீதிபதியை தாண்டி எங்களுக்கு இந்த சம்பளம் வாங்கி கொடுத்தாரு. அரசாங்கமும் தமிழ்நாடு அரசும் எங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கல. ஆனால் வாங்கி கொடுத்ததெல்லாம் தோழர் பாரதி அவருங்க தான் உழைப்போர் உரிமை இயக்க சார்பாக. ஆனால் இப்போ என்னன்றாங்க, போராடி வாங்கி அப்போ கூட அந்த சம்பளம் அரசாங்கத்துக்கு கொடுக்கறதுக்கு மனசே இல்லை. அப்புறம் என்ன பண்ணோம், காலவற்ற உண்ணாநிலை. பாரதி தோழர் அவர் காலவற்ற உண்ணாநிலை 4 நாள் இருந்தார். அந்த 4 நாள் இருக்கும்போது 4வது நாள் தான் ராதாகிருஷ்ணன் கமிஷனர் அவர் வந்து கையெழுத்து போட்டு போயிட்டார். மறுநாள் அவர் காணாமலே போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு வருஷம் கூட ஆகலை. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா 25ஆம் தேதி உண்ணாநிலை போராட்டம், காலவற்ற உண்ணாநிலை போராட்டம். தூய்மை பெண்கள் என்ன பண்ணாங்க, 5 நாள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. 6 நாள் 6வது நாள் ஜீவோ பாஸ் ஆயிடுச்சின்னு சொல்லி சந்தோஷமாக இந்த உண்ணாநிலை போராட்டத்தை கழிச்சிட்டு உடனே மறுநாளே வேலைக்கு இல்லை. ஜீவோ உயர்நீதிமன்றத்தையே மதிக்கலை. அப்போது நீங்கள் வேலைக்கே இல்லைன்னு சார், நாங்கள் கேஸை போட்டிருக்கோம், நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னா கூட இல்லை அவங்க கேஸு தோத்துடுச்சு, நீங்கள் வேலை இல்லை, ராம்கியில் போய் சேர்ந்துக்கோங்க. இனிமேல் வந்து நீங்கள் சென்னை மாநகராட்சியோட தொழிலாளி கிடையாது, நீங்கள் ராம்கி கான்ட்ராக்டோட தொழிலாளிங்க, விருப்பம் இருந்தால் போய் சேர்ந்துக்கோங்க, இல்லைன்னு. அதோடு நாங்கள் இங்கே வந்தோம், போராட்டத்தில் இறங்கினோம். எந்த தொழிற்சங்கமும் 10 தொழிற்சங்கம் இருக்குது, 10 தொழிற்சங்கமும் எங்களுக்கு வந்து ஆதரவும் கொடுக்கல. சேகர் பாபு என்ன சொல்கிறாரு, இன்னும் 3 நாளில் அவங்களே கலைஞ்சு போயிடுவாங்க அப்படின்றாரு. ஒரு நக்கல் தோணியில் அவரோட மேயர் பிரியாவும் அதுக்கு தகுந்த நடவடிக்கையும் எதுவும் எடுக்கலை. இந்த மக்கள் போராட்டம் வெற்றி பெறணும்னு வாழ்த்துக்கிறோம். ஏற்கனவே சாதி என்னும் அழுக்கா இருக்கிற தமிழ்நாடு இவங்க வெளிப்புறத்துலேயே சுத்தமாக வச்சுக்கிறாங்க நம்ம நாட்டை. அதுக்காவது அவங்க உரிமையை கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? இதே தூய்மை இல்லைன்னா உட்புறம் தூய்மை இல்லை, வெளிப்புறத்துலேயாவது அவங்களோட உரிமையை அவங்களுக்கு எப்படியாவது நீங்கள் வாங்கி கொடுங்க. மீடியா நினச்சா தான் முடியும், மக்கள் எல்லாம் நினச்சா தான் முடியும். போராடி அவங்க மக்கள் அவங்க போராட்டத்தை கைவிடாமல் நடத்துவாங்க. அவங்க மக்கள் அவங்களோட உரிமையை வாங்கி கொடுங்க உங்களால் முடிஞ்சளவுக்கு. இந்த மாதிரி கேள்வி மட்டும் தான் கேட்டு கடைசி வரைக்கும். அதே மாதிரி மீடியாவுக்கும் ஒன்று தான், மீடியா இது யாருமே எடுத்துன்னு போகிறதே கிடையாது. சும்மா இங்கே வந்து எடுக்கிறீங்க, எடுத்துட்டு அதோட முடிச்சிடுறீங்க. என்ன கூட என் பிள்ளைங்க வந்து இந்த ஃபோனை பார்க்குது. இந்த ஃபோனை பார்க்குறப்போ இது இந்த போராட்டத்தை பற்றி யாருமே போடுறதே இல்லை. அதனால தான் என் பிள்ளைங்க நான் கூட்டிட்டு வந்தேன். இவங்க போடுற கஷ்டத்தை என் பிள்ளைங்களும் பார்க்கட்டும். அப்போ தான் ஒரு அறிவு வரும். நாளைக்கு ஒரு அரசு அதிகாரி அவங்க வரப்போ இவங்களுக்காக இவங்க கூட நிற்பாங்கன்னு இந்த வயசில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி உங்கள் பிள்ளைங்கள்லாம் இங்கே கூட்டிட்டு வந்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ஆதரவு நீங்களும் பெற்றோர்கள்லாம் தாங்க. படித்த இளைஞர்கள் தயவு செய்து இந்த போராட்டத்தை கொஞ்சம் பெருசாக்கி கொடுங்க. அவ்வளோதான். உங்ககிட்ட பணமோ வேற எதுவுமே நாங்கள் கேட்கவே இல்லை. திமுக வாக்குறுதி 285 வந்து கொடுத்திருக்காங்க. மீண்டும் அரசியல் இல்ல. நான் ஒரே ஒரு இந்த போராட்ட காலம் வந்து இந்த போராட்ட காலம் வந்து இங்க பாருங்க, வாக்குறுதியை கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை வந்து நம்ம கொண்டு போகணும். நீங்க தடுக்கிற மாதிரி தடுக்கிற மாதிரி கிடையாது. இங்க நல்ல வாக்குறுதி இருக்கு. அந்த மக்களோட சொல்லுங்க. நீங்க உள்ள போனீங்கன்னா நாங்க வந்து சார் 285 வாக்குறுதியில வந்து இந்த மாதிரி வந்து இந்த பணி வந்து நிரந்தரம் செய்யப்படும், அவங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நான் இது வந்து சேகர் பாபு இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு கொடுக்கல, அந்த மாதிரி நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து இருக்கிற மக்களுக்கு சொன்னாதான் வந்து எங்களுக்கு அவங்க பதில் கிடைக்கும். நாங்க கொண்டு போய் சேர்க்கணும். இப்ப நீங்க மீடியா கொண்டு போய் சேர்க்கலங்கிறீங்க. இவங்க சொன்னாதானே கொண்டு போக முடியும். நாங்க கேட்கிற கேள்வி இப்ப இவங்க யாருக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க? அவங்க கேட்கணும். இப்ப இவங்க யாருக்கு எதிராக? அரசாங்கத்துக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. அரசாங்கத்துக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. இப்ப அதுதான் கொந்தளிச்சு போறோம். எப்படி நீ சொல்ற? நாங்க கேட்டது முதலமைச்சர் கிட்ட கேக்குறோம். நீ யாரு வரதுக்கு? இன்னும் கேட்டமா? உன்ன நாடி வந்தமா? 9 நாள் எங்க சென்ட்ரல் என்ன ஏரியா? ஒரு சின்ன தமிழகம் சென்னைன்னு போடுறாங்க. இந்த சென்னையில வந்து 9 நாளா உக்காந்துக்கிறோம். சோறு தண்ணி இல்லாம புளிங்களை விட்டுட்டு இந்த வெயில்ல சூடுல உக்காந்துக்கிறோம். இன்னும் இது வரைக்கும் யார் வந்தாங்க? எல்லாம் பின்னாடி கேட்டல திருட்டு பெரியமா வந்து போறாங்க. நாங்க இங்கே மெயின்ல தானே உட்காந்துக்கிறோம். ஏன் மெயின் கேட்டில் வர தானே? எங்களுக்கு வந்து இது வரைக்கும் யாருமே பதில் சொல்லல. எங்களுக்கு 15 வருஷமா எங்களுக்கு காலில் மரியாதை பண்ணி ஐயோ நான் துப்புரவு தொழிலாளர் தான். நாங்கள் இன்னைக்கு எங்க விட்டீங்க? அந்த குப்பை நாங்க வாரிக்கு ரோட்டை கிளீன் பண்ண ஊரை கிளீன் பண்ணி இன்னைக்கு எங்களுக்கு தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டு இன்னைக்கு விட்டு வச்சு 9 நாளையா உட்காந்துக்கிறாங்க ஜனங்க. புள்ள கொடி விட்டு வீட்டை விட்டு என்ன வேதனை எல்லாம் சொல்ல முடியுமா?
நீங்கள் சாப்பாடெலாம் எடுத்துன்னு வந்து எல்லாம் கொடுக்குறாங்கப்பா, அந்த சாப்பாடை எங்களால் திருப்தியாக சாப்பிட முடியலப்பான்றாங்க. அப்போ அவ்வளோ மன நொந்து போய் அவங்க கிடக்குறாங்க. அவ்வளோ மன நொந்து போய் அந்த சாப்பாடை எங்களால் சாப்பிட முடியல, அதை ஜீர்ணிக்க முடியல. எங்களுக்கு வீட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குது தான், ஆனால் இங்கே உங்களுக்காக வந்து இதெல்லாம் நாங்கள் உங்கள் இடத்த எவ்வளோ நாங்கள் க்ளீன் பண்ணியிருப்போம். இந்த கொரோனா காலகட்டத்தில் எவ்வளோ ஒரு எல்லாம் உயிருக்கு பயந்து இருந்த காலகட்டத்தில் அவங்க தான் இந்த நாட்டுக்காக உயிரை தியாகம் செய்து எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. அந்த அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக நீதி வழங்கணும் என்பதை அரசிடம் கோரிக்கை வைக்கிறோம். கட்சிக்காரங்க எதிர்கட்சிக்காரங்க எல்லாமே வந்து ஆதரவு கொடுக்குறாங்க, ஆனால் தொழிற்சங்கம் வந்து யாருமே ஆதரவு கொடுக்கல. இப்போது வரைக்கும் நாங்கள் நிலைக்கிறதுன்னா உழைப்போர் உரிமை இயக்கம் தான். எல்லாம் அப்புறம் பேச்சுவார்த்தைக்கு போனோம். நேற்று பேச்சுவார்த்தைக்கு போனால் ரொம்ப கரராக இருந்தது, ஒரு பயமாக வந்தது எங்களுக்கு, என்ன ஆகுமோ ஏதாகுமோனா. ஆனால் இன்னைக்கு குமரா குருபரன் அவர் கொஞ்சம் மனம் இறங்கி பேசியிருக்காரு. நாங்கள் வெற்றி பெறுவோம்ன்றோம். ஸ்டாலின் அவர்கள் உடம்பு நிலை சரியில்லாத நாங்கள் ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம். அவர் இந்த காதுக்குள்ளே போட்டு இவர் கண்ணோட்டத்தை கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டு. பணி நிரந்தரன்றது அவரால் தான் முடியும், யாராலையும் முடியாது. கமிஷனரால் முடியாது, அமைச்சர் சேகர் பாபாவால் முடியாது. அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் இதெல்லாம் எடுத்து செய்யணும். அவருக்கு உடல்நலம் கிடந்து இந்த 6 மாதத்துக்குள்ளே வந்து எங்களுக்கு சேவை செய்யணும், எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்கணும் அப்படின்றது. இத்தனை நாள் தோழிகள் பேசுனதுக்கு அவர்கிட்ட நாங்கள் மன்னிப்பும் கேட்டுடுறோம். அதனால் எங்களுக்கு பணி நிரந்தரத்தை வழங்கி உதயநிதி ஸ்டாலின் நடமாடணும், ஸ்டாலின் அவர்கள் நடமாடணும், எங்களுக்காக சேவை செய்யணுன்ட்டு நன்றி தெரிவித்துக் கொண்டேன். சிஏ கவுன்சிலரு எல்லாம் மிரட்டி இருக்காங்க எல்லாம். ஆமாம், இப்போ காலையிலேருந்தே மிரட்டல் வந்துக்கினே இருக்குது. எல்லா தொழில்களுக்கும் வேலைக்கு வாங்க, இது முடிஞ்சிச்சு, இது கேஸ் தோத்திச்சு, இதுக்கப்புறம் அவ்வளோதான், நீங்கள் பிளாட்ஃபார்ம் தான் கழிச்சிடுவாங்க, உங்களை காலி பண்ண சொல்லியிருக்காங்க, அங்கே நீங்கள் வந்து வேலைக்கு சேருங்க, உங்கள் ப்ரூஃப் எல்லாம் எடுத்துன்னு வாங்க அப்படின்ட்டு கவுன்சிலர் மூலிமா மேஸ்திரிங்க சிஏங்க மிரட்டுறாங்க. சரவணன் ஒருத்தர் இருக்கார், சூப்பர்வைசர், அவர் வந்து மிரட்டியிருக்காரு, வாங்க வேலைக்கு செய்யுங்க, நீங்கள் பணக்காரங்களா 3000 ரூபாய் முன்பணம் தராங்க, வாங்கிக்கிட்டு வேலைக்கு சேருங்க. யாருக்கு வேணும் உங்கள் 3000 ரூபாய்? சரி, நான் உங்களுக்கு 50,000 ரூபாய் தரேன், உங்கள் கவர்மெண்ட் வேலை ராஜினாமா பண்ணிட்டு ராம்கீல சூப்பர்வைசராக சேர்றீங்களா? சேருங்க, நாங்கள் போய் சேர்றோம். எதுக்குங்க? எங்கள் வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் உட்காந்துருக்கோம். நீங்கள் எதுக்கு எல்லா ஜனங்களை வந்து மாற்றி அமைச்சிட்டு நாளைக்கு அந்த வேலையெல்லாம் நீங்கள் வேலைக்கு வாங்கி கொடுப்பீங்க? ஒரு நாள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்க உங்களுக்கு துப்பில்லை, ஜனங்களை கலக்கிறதுக்கு இது பண்ணுறீங்க. கவர்மெண்ட்டாக நீங்கள் அவங்களுக்கு எடுபடி வேலைன்னா எடுபடி வேலை செய்யுங்க, எங்களுக்கு செய்யாதீங்க அந்த வேலை. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இனிமேல் இந்த பொருளை கலப்புறதெல்லாம் வச்சுக்காதீங்க. நாங்கள் தொடர் போராட்டம் நடத்துகிறோம். என்ன ஆனாலும் உயிரே போனாலும் இந்த போராட்டத்தை கைவிடுற மாதிரி இல்லை. எங்களுக்கு நல்ல முடிவு வர வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம், தொடர் போராட்டம் நடத்திட்டு தான் இருப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.